ரமலான் மாதம் தொடங்கிருச்சு. நிறைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்க நோன்பு வைக்கலாமா? அப்படி நோன்பு வைத்தா அவங்களோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாம போயிடுவான்னு. அப்படிலாம் இல்ல. டயபெட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக நோன்பு வைக்கலாம். இந்த மாத்திரைகளை எடுக்கிறவங்க தாராளமாக இந்த மாத்திரைகளை எடுத்துட்டு நோன்பு வைக்கலாம். இந்த மாத்திரைகள் மோஸ்ட்லி லோ சுகர் ப்ராப்ளத்தை உண்டாக்காது. சப்போஸ் நீங்க டெய்லி 2 மாத்திரைகளை எடுக்கிறீங்கன்னா, காலையில ஷஹருக்கு ஒரு மாத்திரையும், ஈவினிங் இஃப்தாருக்கு ஒரு மாத்திரையும் எடுத்துக்கலாம். இந்த மாத்திரைகளை சாப்பிட்றவங்க நோன்பு வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம், இந்த மாத்திரைகளை எடுத்துட்டு சரியான நேரத்துல உணவு சாப்பிடலன்னா லோ சுகர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல இன்சுலின் எடுக்கிறவங்க ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கும்போது ப்ராப்ளம் இல்ல. அது இஃப்தார் ஃபுட்டுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். அதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம், லாங் ஆக்டிங் இன்சுலின் 8 to 12 ஹவர்ஸ்ல தான் உடம்புல வேகமாக வேலை செய்ய தொடங்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க உணவு எடுக்காம இருக்கும்போது லோ சுகர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலாக இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமாக இருந்தா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரமதான் மாதத்திற்கு தேவையான மாதிரி உங்களோட டயபெட்டிஸ் டேப்லெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம்.